Students, this is Chellam. Okay, இந்த சம்மை பாருங்கள். Find the equivalent resistance between A and B. ஸோ இதை பார்த்த உடனே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் உள்ளாடி கூர்ந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு ஏ இருக்குது, ஏ பாயிண்ட்டு. ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து நேர லைன் எடுத்து இதில் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஏயாக கன்சிடர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ரெண்டு லைனாக இருக்கா, சேம் பொட்டன்சியல். ஸோ அதே மாதிரி அடுத்தது நான் பி பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பி பாயிண்ட்லேருந்து நேர லைன் எடுத்து இந்த இடத்துல வருது. ஸோ அப்போ இதுவும் என்ன தான், இந்த பாயிண்ட்டும் சேம் பொட்டன்சியல். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இன்னொன்று இருக்குது, இன்னொரு லைன், இந்த ரெண்டு 10 ஓமுக்கு இடையிலேருந்து ஒரு லைன் அப்படியே வந்து இதில் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம், எக்ஸ்ட்ரா சின்னு ஒரு பேர் வச்சுருவோம். இந்த பாயிண்ட்டு சி. இப்போ நம்ம 3 பாயிண்ட் ஏ பி நடுவில் சி. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏக்கும் சிக்கும் இடையில் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம இதை சின்னு எடுப்போம், இது ஏ, இது பி. ஸோ ஏக்கும் சிக்கும் இடையில் என்னது, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் இடையில் அகெயின் 10 ஓம். ஸோ பாருங்கள், இதுவும் ஏசி தான், இதுவும் ஏயும் சியும் தான். ஸோ இங்கே 10 ஓம், இன்னொரு 10 ஓம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு 10 ஓம், இது ஒரு 10 ஓம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், சிக்கும் ஏக்கும் இது போட்டுட்டோம். அடுத்தது ஏக்கும் பிக்கும் இடையில் என்ன இருக்குது, நமக்கு 10 ஓம். ஸோ அப்போ நம்ம நேர ஒரு லைன் எடுத்து டென் ஓம். அடுத்தது இதை நம்ம போட்டோம், ஏக்கும் பிக்கும் இடையில் 10 ஓம் போட்டோம். அப்புறம் பிக்கும் சிக்கும் இடையில் என்ன இருக்குது, நமக்கு 10 ஓம். 10 ஓம், பிக்கும் சிக்கும் இடையில் 10 ஓம். அடுத்தது என்ன இருக்குது, பிக்கும் சிக்கும் இடையில் என்ன இருக்குது, நமக்கு 10 ஓம். ஸோ 10 ஓம். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா. ஸோ இந்த 10 என்ன இருக்குது, நமக்கு ஏக்கும் சிக்கும் இடையில் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேரலாக ஆச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிடலாம், பேரலுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், 1/Rp = 1/R1 + 1/R2. ஸோ நம்ம பண்ணும்போது 1/10 + 1/10. ஸோ நமக்கு என்ன வந்துடும், 2/10. ஸோ அப்போயே ரெசிப்ரோக்கல் எடுத்துகிற 10/2. ஸோ அப்போ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, நமக்கு 5 ஓம். ஸோ அப்போ நம்ம அகெயின் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆயிரும், இது 5 ஓம். அடுத்தது இதுவும் என்னதாகிட்டு, ரெண்டும் பேரலாக இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இதில் 5 ஓம். கீழே 10 ஓம். ஸோ சர்க்கியூட் ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிட்டு. இப்போ அந்த ரெண்டு ரெசிஸ்டர் என்ன இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ சீரீஸில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது, நமக்கு 5 + 5 10 ஓம். ஸோ சீரீஸில் இருந்தால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஸோ 10 ஓம். கீழே என்ன இருக்குது, 10 ஓம். ஸோ இங்கே 10 ஓம், இங்கே என்ன இருக்குது, 10 ஓம் இருக்குது. வேணால் இன்னொரு தடவை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இங்கே 10 ஓம் ரெண்டுமே எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ பேரலாக இருந்தால் என்ன பண்ணிடணும், ஒரு நம்ம 1/Rp = 1/R1 + 1/R2 எடுத்து 1/10 + 1/10. ஸோ 2/10 = 1/5. ஸோ அப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 5. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் = 5 ஓம். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டுக்கு ஆன்சர் 5 ஓம்.